இந்த வீடியோவில் வந்து 2024 எம்சிக்யூ பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சாவது எம்சிக்யூட ஆன்சரை பார்ப்போம். ரைட், இது நாங்கள் வந்து இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் அந்த கேள்வியை, அஞ்சாவது எம்சிக்யூ எப்படின்ட்டு. இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள கேள்வி உண்டு. இதில் கட்டமைப்பு தந்திருக்கிறாங்க. இதில் ஐயுபிஎஸ்சி, அதாவது பின்வரும் சேவையின் ஐயுபிஎஸ்சி பேர் யாது? அந்த சேர்வு இதுதான், இதில் கட்டமைப்பு இதுதான். CH3 CH NH2 CH OH CH2 CH2 Cl, இதான் இதில் கட்டமைப்பு. நீங்கள் அந்த திரையில் உள்ள கேள்வியிலேயே பார்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இதுக்கு ஐயுபிஎஸ்சி பேர் என்னென்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கேட்டால், முதலாவது நாங்கள் இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? தொழிற்பாட்டு கூட்டம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த சிஹெச்சை தவிர மற்ற வித்தியாசமாக இருக்கிறார்கள்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்பாக நான் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்று இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இப்போ எங்களுக்கு 3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ இந்த 3 ஃபங்க்ஷனல் குரூப்பில் எது ப்ரியோரிட்டின்னு பார்க்கணும், எது ப்ரியோரிட்டிக்குரியதா இருக்குன்றது பார்க்கணும். அந்த ப்ரியோரிட்டி ஓர்டர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரியோரிட்டி வந்து ஃபங்க்ஷன், அதாவது தொழிற்பாட்டு கூட்டத்தினுடைய ப்ரியோரிட்டி, அதை முன்னுரிமை ஒழுங்குன்னு சொல்லுவோம். ப்ரியோரிட்டி ஓர்டர் வந்து இது தெரிஞ்சுக்கொள்ளணும். இது தெரிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் டாக்காண்டு அது என்ன பேரில் முடியுமென்று குறிச்சு கொள்ளலாம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து அசிட், கார்பாக்சிலிக் அசிட்டை சொல்லுவோம் நாங்கள். செகண்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய ஏலைட்டுகள், அசிட் அமில குளோரைட்டுகள்னு சொல்லுவோம். மூன்றாவது எசிட்டர், இது எசிட்டர், இது வந்து அசிட், இது வந்து எசிட்டர். மூன்றாவது ப்ரியோரிட்டி வந்து அமில குளோரைட்டுகள், அசிட் குளோரைட்டுகள். அடுத்தது 4வது பார்த்தோம்னா ஏமைட் இருக்கும், அதாவது NH2 ஏமைட். அதுக்கு பிறகு சயனைட்டுடைய அமைப்பு. அடுத்தது வந்து CHO, அதாவது CHO ஆல்டிஹைட். அடுத்தது கீட்டோன். இப்போ இது சயனைட்டை வந்து நான் நைட்ரஸில் என்று சொல்றது, நைட்ரைல் என்று சொல்லுவோம். நைட்ரைல் என்று சொல்ல வேர்டில் முடியும். இது ஃபங்க்ஷனல் குரூப். இது ரேராக தான் இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப்பில் சேர்வைகள். அப்போ அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியாது. இன்னொரு நான் வீடியோவில் சம்பந்தமாக கூடுதலாக போடுவோம். அடுத்தது வந்து அல்கஹால், அடுத்தது வந்து அமைன், அடுத்தது வந்து ஃப்ளோரைட்டுகள், அடுத்தது குளோரைட்டு, அடுத்தது புரோமைட்டு, அடுத்தது அயடைட்டு. இப்படி வந்து ப்ரியோரிட்டி போய்கொண்டே இருக்கும். அதில் கடைசியாக வர்றது வந்து எங்களுக்கு ப்ரியோரிட்டி NO2 வரும். இப்போ இப்படி ஒரு ப்ரியோரிட்டி இருக்கிற நேரம் எங்கள்கிட்ட எதை நாங்கள் இப்போ 3 ப்ரியோரிட்டி இருக்கிறபடியா எது பெஸ்ட் ஓர்டரை பார்த்தோம்னா இதில் ஒன்று இருக்குது பாருங்க, இதில் ஒன்று இருக்குது, அதாவது OH இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா Cl இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் NH2 இருக்குது. இந்த இருக்கு NH2. அப்போ இங்கே நாங்கள் இந்த ஓர்டர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா முதலாவது OH இருக்குது, ரெண்டாவது NH2 இருக்குது, மூன்றாவது வந்து Cl இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH தான் முடியும், மற்ற எல்லாம் கிளியாக இருக்கும். அப்போ OH முடியணும்னா அந்த OH முடிகிற ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் இந்த சேர்வை கட்டாயமாக ஒரு அல்கஹாலுக்குரிய சேர்வை OL முடியணும். இதே இது அமைனா இருந்ததுன்னா, இது அமைனா இல்லை இருந்திருந்தா ஃபங்க்ஷனல் குரூப் அமைன்ல முடியும். அமைன் இல்லாட்டி அதுக்கு பேர் வந்து அமைனோ என்று முடியணும். அமைனோடு கிளையாக மாறும். அதே மாதிரி குளோரினும் வந்து குளோரோ என்று கிளையாக மாறும். அப்படி நாங்கள் பார்க்கும்போது இந்த சேர்வையை பொறுத்தவரையில் இது ஃபங்க்ஷனல் குரூப், அடுத்த இரண்டும் கிளைகள்.
எப்பயுமே ஃபங்க்ஷனல் குரூப்போட எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கணும். சங்கிலியினுடைய எண்ணிக்கையை சங்கிலியை பார்த்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 வருது. அப்ப இது பென்ட் தான் வரப்போகுது. இது 5 காவன் இருக்கிறபடியா இதை பார்த்தோம்னா அப்ப இங்கிலாந்து பார்த்தோம்னா 1 2 3 1 2 3. அப்ப நாங்க எந்த பக்கமும் நீங்க எடுக்கலாம். இந்த பக்கம் நம்பர் போடலாம், இந்த பக்கம் நம்பர் போடலாம். ஆனா அடுத்து நாங்க பார்க்கணும், இந்த கிளைகள் வந்து குறைந்த இலக்கத்தை கொண்டிருக்கும். அதாவது 2 கிளை வந்து குறைந்த இலக்கத்தை கொண்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஆனா இது குளோரின் வந்து 5 வரப்போகுது. இந்த பக்கத்தால இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தால இருந்து பாத்தீங்கன்னா குளோரின் 1 வரப்போகுது. ஆனா இந்த 2 கிளையிலையும் வந்து அல்பபெட்டிகளோட நாங்க எழுதணும். ஏ அதாவது ஏபிசிடி அல்பபெட்டிகள் ஏபிசிடி எழுதணும். ஏபிசிடி இந்த இங்கிலீஷ் எழுத்துல இருக்கிற 26 எழுத்துல ஓடெல்லாம் எழுதணும். அது முதல் எழுத்து. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் என்னன்னா அமைனோ தான் முதலாக வரும், குளோரோ தான் 2வது வரும். ஏ சி. அப்ப அமைனாவுக்கு குறைந்த இலக்கம் வார மாதிரித்தான் நாங்க என்ன செய்யணும், இதுக்கு எண்ணிக்கை போடணும். இப்ப இந்த பக்கத்தால போட்டோம்னா அமைனாவுக்கு 4க்கு வந்துடும், இந்த பக்கத்தால போனோம்னா 2க்கு வரும். ஆகவே இதுதான் சரியான விளக்கமிடக்கூடிய இடமாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் நாங்க எழுதினோம்னா இங்க 2 அமைனோ, அடுத்து இதில் பார்த்தோம்னா 5 குளோரோ, சரிதானே. அதுக்கு பிறகு எங்களுக்கு நேரடியாக நாங்கள் இதில் இலக்கத்தை போட்டு தொடங்கலாம், அல்லாட்டி போனால் பின்பக்கம் போடலாம். அதில் கருத்துன்னு சொல்லிச்சுன்னா எப்படி எழுதலாம், இங்கே 3ஆல் இருக்கிறபடியா 3 பென்டனோ இல்லைன்னு எழுதலாம். அல்லாட்டி போனால் இதே பேரை 2 இது வந்து இப்போ எம்சிக்யூடைய இதில் தந்த பேரை தான் நம்ம தேட வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இதில் இப்படியும் எழுதி கொள்ளலாம். அமீனோ இல்லை பென்ட் இதோட சேர்ந்து குளோரோ பென்ட் எழுதி பென்ட் எத்தனாவது இடத்துல எங்களுக்கு அட்கோகல் இருக்குண்டு இப்படியும் எழுதலாம். அப்போ இதில் வந்து எங்களுக்கு இப்போ இந்த திரையில நீங்க பார்க்கலாம் பேர் இருக்கும். இந்த பேரை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு முதலாவது பேர் வந்து சூட்டா வருது. அதாவது 2 அமைனோ 5 குளோரோ 3 பென்டனல். ஆக விடை வந்து இதுக்கு எங்களுக்கு முதலாவது விடையா இருக்கும். இந்த விடை வந்து முதலாவதுல இருக்கு. அப்ப இதுதான் எங்களுக்கு விடையாக காணப்படும்.